இன்றைக்கி நம்ம வந்து இதில் வந்து 2 சமையல் செய்ய போகிறோம். இதில் வந்து பாவக்காய் வறுவல், பச்சை பட்டாணி குடமிளகாய் கிரேவி. இது வந்து பச்சை கடலை பருப்பு, கடுகு உளுத்தம் பருப்பு, பச்சை கடலை பருப்பு கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு. இது வணங்கிட்டு இருக்க சைடில் இந்த பக்கம் வந்து இதுக்கு தேவையானது வந்து பட்டை, கிராம்பு, சோம்பு, கருவேப்பிலை. இதுக்கு வந்து இதே மாதிரி வெங்காயம், தக்காளி, குடமிளகாய் 3 ஒரே மாதிரியே இதே மாதிரி கட் பண்ணி வச்சுட்டா தான் நல்லாயிருக்கும். இதே மாதிரி இது 3 ஒன்றாவே போட்டுக்கலாம். அதுக்குள்ள இந்த பக்கம் பொரிஞ்சிருச்சு. இது தேவையான கொஞ்சமாக போட்டால் போதும். இஞ்சி பூண்டு நல்லா லைட்டாக வாசத்துக்கு. இதில் கடுகு வெடிச்சிருச்சு. இதில் கொஞ்சம் பூண்டு, கருவேப்பிலை போடலாம். அப்புறம் பூண்டு போட்டுக்கலாம். தேவையான அளவு வெங்காயம், லைட்டாக வணங்கினா போதும். பீன்ஸ் ஒரு 3/4 கப் எடுத்து வச்சுருக்கோம். பச்சை பட்டாணி, நல்லா வணங்கணும். இது 2க்குமே தேவையான அளவு வச்சுருக்கோம். இதுக்கு வந்து உப்பு, இது வந்து கம்மியாக போட்டுருக்கோம். ஒரு தக்காளி, 1.5 தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு தக்காளி வச்சுருக்கோம். மஞ்சள், சும்மா இதுக்கு லைட்டாக போட்டோம். இதுக்கு வந்து தேவையானது வரமிளகாய் தூள், இதுக்கு வந்து சாம்பார் தூள், நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பாவக்காய், இதுக்கு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும் போதும். இதுக்கு தண்ணி தெளிச்சாவே போதும். இது மாதிரி இருக்கணும். ஓகே, குடமிளகாய் பட்டாணி கிரேவி
பாவக்காய் வறுவல்.